ஹலோ ஹாய் கைஸ். இது உங்கள் ஆர்எஸ் ராமர். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, செங்கல்பட்டுல உங்களுக்கு நான் பெரியபாளையத்து கோயில் தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. பெரிய நத்தத்துல இருக்க பெரியபாளையத்தம்மன் கோயிலுக்கு போறோம். அங்க போய் பார்த்துட்டு வந்துடலாம். இந்த கோவில் எப்போ கட்டினீங்க, எப்போ கும்பாபிஷேகம் பண்ணீங்க, அது எல்லாத்தையும் கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வணக்கம். இந்த கோவில் எப்படி கட்டணும்ன்றது பாத்தீங்கன்னா, கோவில் கும்பாபிஷேகம் முடிஞ்சு இப்பதான் 48 நாள் ஆக போகுது. இந்த கோவில் கட்டுறதுக்கு நிறைய சிறப்பு வரலாறு இதெல்லாம் இருக்குது. அதை சொல்லணும்னா டீட்டெயிலா சொல்லணும்னா ரொம்ப நேரம் ஆகும். நான் இப்போதைக்கு கோவில் கட்டி 48 நாள் கும்பாபிஷேகம் முடிஞ்சு 48 நாள் மண்டல பூஜை போயின்னு இருக்குது. இன்னும் ஒரு 6 நாள்ல பாத்தீங்கன்னா சாமி வீதி உள்ளா இருக்குது. பெரியபாளையத்தம்மன் கோவில் பாத்தீங்கன்னா செங்கல்பட்டுலயே நம்ம இடத்துலதான் இருக்குது. பெரியபாளையத்தம்மன் கோவில் செங்கல்பட்டுலயே ஒரு பிரம்மாண்டமா இந்த சுற்று வட்டாரத்துல பிரம்மாண்டமா இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா அது நம்ம பெரியபாளையத்தம்மன் கோவில் இங்க நத்தத்துலதான் இருக்கு. இந்த சாமிக்கு நிறைய தல வரலாறுன்னு ஒண்ணு இருக்கு. இந்த சாமி எப்படி உருவாச்சு, அதுக்கு நிறைய கதைங்க இருக்குது. அதுல யார் யார் பின்னணி இருந்தாங்க, எப்படி உருவாச்சுன்னு சொல்லணும்னா அது டீட்டெயில்டா போகணும். நீங்க ஒண்ணு எனக்கு கேட்க நான் ஒண்ணு சொல்றேன். ஓகேவா? இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் இந்த கோவிலை கட்டுறதுக்கு எப்படி எல்லாம் ரெடி பண்ணீங்க, எப்படி கட்டுனீங்க, அதை பத்தி. இந்த கோவில் கட்டணும்ன்ற இதெல்லாம் எதுவுமே கிடையாது. கோவில் கட்டணும்ன்ற ஃபர்ஸ்ட் ஒரு எப்படி சொல்றது, கோவில் கட்டணும் நம்ம எல்லாரும் சேர்ந்து கட்டணும்ன்ற ஒரு முடிவு எதுவுமே எடுக்கல. கோவிலை சுத்தி காம்பவுண்ட் போடணும், தர வலிக்கணும்னு தான் ஆரம்பிச்சுது. அது அப்படியே கோவில்ல கொஞ்ச நாள் ஆக நம்ம கோவிலை கோவில் கட்டமைக்கணும், புதுசா கட்டமைக்கணும். அதை பாத்தீங்கன்னா அந்த கோவில் கட்டமைப்பு நல்ல முறையிலாவும் இருக்கணும் அப்படின்றதுனால நம்ம கோவில் கட்டலாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்தோம். அது இல்லாம இந்த கோவில் கட்டுறதுக்கு இதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா சுமார் நான் ஒரு சின்ன பையன், எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் அதை முயற்சி செஞ்சாங்க. இந்த கோவில் கட்டுறதுக்கு எனக்கு முன்னால இருக்கிற பெரியவங்க அவங்க எல்லாம் முயற்சி எடுத்தாங்க. அது கோவில் கட்டணும்னு முடிவு எடுத்தாங்க. அதுக்கப்புறம் வெளியில இருந்து கோவில் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்தாங்க. இதெல்லாம் இருந்துச்சு. அது திடீர்னு கோவில் கட்டணும்ன்ற ஒரு முடிவு ஒரு 3 வருஷத்துக்கு முன்னால ஆரம்பிச்சு அது வெற்றிகரமா கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணோம். அது கோவில் கட்டது எப்படி, அதுக்கப்புறம் சாமி எப்படி உருவாச்சு, இந்த வீடியோ எல்லாம் நாங்களுமே எடுத்து வச்சிருக்கிறோம். அதை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்க அதையும் ஷேர் பண்ணி இது பண்ணுங்க. இப்ப கும்பாபிஷேகம் பண்ணீங்க, அது எப்படி பண்ணீங்க, எப்படி சிறப்பா பண்ணீங்க? கோவில் கும்பாபிஷேகம் நாங்க நினைச்சு பார்க்காத அளவுக்கு பிரம்மாண்டமா நடந்துச்சு. எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒத்துமையா இருந்து ஒரு எல்லாரோட ஒத்துமையால கோவில் கும்பாபிஷேகம் சிறப்பாவும் பிரம்மாண்டமாவும் சந்தோஷமாவும் நடந்துச்சு கும்பாபிஷேகம். இதோட வீடியோ முடிக்குது. அடுத்த டீட்டெயில் நான் ஒரு வீடியோவா அப்லோட் பண்றேன். பாய். தேங்க்யூ. நன்றி. தேங்க்யூ.